கண்டாரோலி கார்த்தி இதே மட்டன் பிரியாணி வேண்டதுன்னு வச்சுக்கோயேன். அது சின்னதாக இருக்கும்டா. அது உடனே முழுங்குற மாதிரி இருக்கும். அது நல்லாவா இருக்கும். ஆனால் தொண்டை முடியும் போய் வாய் முடியும் போய் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே ஒன்று குடிப்பேன். வெள்ளையா இருக்கும் ஜூஸு. மதுரை வரும்போது ஆரம்பாளையத்தில் அந்த காட்டுக்குள்ள போனோம்ல, அதை எடுத்து நான் ஏன் வாயில போட்டு வெள்ளை என்னடா கண்டாரோலி கார்த்தி உன்னை தேடி தேடி அணைஞ்சு அணைஞ்சு அந்த என்ன வாட்ச்மேன் வேற கூப்பிட்றானே. அவன் எதுக்கு கூப்பிட்றான் தெரியுமாடா? எனக்கு ஏதோ கூப்பிட்றான். அச்சசு மண்டா மண்டா இது கூப்பிட்றான். அவனை போய் நான் வச்சுக்கிறேன், ஒன்னையும் வச்சுக்கிறேன். ஆஹா இங்கே பாரு, உன் பேரில் ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு. ஆஹா அடடா என்ன வாசனை கார்த்தி மாமா. அந்த கோலைஸ் சப்பி சப்பி சாப்பிட்ட பாரு, டேஸ்டா இருந்துச்சு பாரு. அதை விட டேஸ்டா இருக்கும் போல அந்த பிரியாணி. நல்லா இருக்குமாடா லெக் பீஸு? பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? ஆஹா மாமா, இந்த லெக் பீஸை கடிக்கும் போதெல்லாம் எனக்கு நம்ம கோலைஸை கடிச்சு சாப்பிட்ட ஞாபகம் என் கண்ணுக்குள்ளே வந்து வந்து போவே போலையே. எனக்கு எப்பவுமே லெக் பீஸ் உள்ள பிரியாணி தான் பிடிக்கும். ஏன்னா அப்போ தானே கடிச்சு கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மட்டன் பிரியாணி வேண்டதுன்னு வச்சுக்கோயேன். அது சின்னதாக இருக்கும்டா. அது உடனே முழுங்குற மாதிரி இருக்கும். அது நல்லாவா இருக்கும். ஆனால் தொண்டை முடியும் போய் வாய் முடியும் போய் எல்லாம் அந்த கால் இருக்கு. அந்த காலை சொல்கிறேன்டா, அந்த கோழி காலை சொல்கிறேன்டா. கார்த்தி கார்த்தி என்ன பண்ணுற கார்த்தி, சாப்பிட வடை கார்த்தி, முட்டை சோறு கார்த்தி, சிக்கன் பிரியாணி கார்த்தி. ஆஹா சாஹா ஏ கார்த்தி இங்கே பாருடா, கடிச்சு சாப்பிட்றதுக்கு காலு காலை கடிச்சு சாப்பிட்றோம்டா கார்த்தி. ஆனால் என்னன்னா இந்த இந்த பிரியாணிக்கெலாம் வந்து பொரியல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா. உருளைக்கிழங்கு, உனக்கு உருளைக்கிழங்கு தானே ரொம்ப பிடிக்கும். நம்ம டிக்டாக்ல இருக்கும்போது உனக்கு சமைச்சு போடுவேனே, ரைஸா தாடி தாண்டி இப்படி கொடுக்குறாங்க. அடுத்த வாட்டில அந்த பிரியாணி கடை கார்த்தி கடையில் சொல்லி மாத்து. ஐயோ முட்டை வேணும், போய் முட்டை வாங்கி வாங்கடா யாராச்சும். ஐயோ 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 முட்டை இல்லையே. ஐயோ முட்டைக்கு நான் எங்க போவேன்? முட்டை முட்டை இல்லாததுக்கு ஒரு சால்னா கூட இல்லடா. குழம்பி ஊத்தி அடிச்சாதானே எனக்கு வயிற்றுக்குள்ள போவோம். அம்மா எனக்கு யாருமே இல்லையே. ஐயோ அம்மா. ஆஹா முட்டை இல்லைன்னா என்ன கார்த்தி? இங்க பாரு லெக் பீஸ பாரு கார்த்தி. இத கடிச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்குடா. இந்த பொறப்புதான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. கார்த்தி உன்னோடதான் கடிச்சு சாப்பிட்றேன். உன் காலை சொன்னண்டா. ஆஹா சப்பி சப்பி சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்டா. அருமையா இருக்கா அவரோடதுக்கு. உன்னோட கையை சொன்னண்டா, சூப்பரா இருக்கா கார்த்தி. பாபா கார்த்தி பாபா, உனக்கு நினைச்சாலே எனக்கு வயிற்றுல சோறு இறங்க மாட்டேங்குதுடா. பட்டியா இருக்கடா, உனக்கு கண்ணுக்கு தெரியுதாடா? சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுடா. இந்த கொஞ்சோண்டு டைட்டு புட்டு தான் அது. ஒண்ணுமே 350 ரூபா பிரியாணி. பசு சோறே உள்ள இறங்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இரு கார்த்தி. இதெல்லாம் வந்து கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வாங்க, நான் சாப்பிட்றது தெரியாது. அப்ப பாரு ஆக்டிங்க. கார்த்தி ஒரு நிமிஷம் சோறே உள்ள போகலடா.
எனக்குன்னு யாருமே இல்லை மாமா. நீ என்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்ப? நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே ஒன்று குடிப்பேன். வெள்ளையாக இருக்கும் ஜூஸு. அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே. லெசி லெசி லெசி. செமையாக இருக்கும்டா அது. அதெல்லாம் இல்லைடா இப்போ. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயட்டில் இருக்கேன். கார்த்தியை நினச்சி எனக்கு சோறே உள்ளே இறங்கலை. கொஞ்சோண்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன். டயட்டில் இருக்கேன். இந்த நான் எப்போவும் சாப்பிடல எங்கள் வீட்டில் கொழுக்கட்டை ஜூஸ் எல்லாம் அதெல்லாம் இல்லை பாருங்கள். டயட்டில் இருக்கேன். இதுதான் டயட்டு புட்டு. என்ன மாதிரி நீங்களும் உடம்பு குறைக்கணும் டயட் புட்டு சாப்பிடுங்க. டெய்லியும் சிக்கன் சாப்பிடுங்க, உடம்பு குறையும். மட்டன் சாப்பிடுங்க, குறையும். இப்போ பாருங்க, கண்டாரமொழி கார்த்தி என்னையோட விளையாண்டு போற. உன்னை நினச்சி நான் பட்னியாக இருப்பேன்னு நினச்சியா? அப்படியே இருக்க மாட்டேன். ஆஹா. இந்த மாதிரி சாப்பிட்டு யாருமே பார்த்துக்க மாட்டீங்க. உங்கள் குழந்தைங்க சாப்பிடுன்னா இந்த வீடியோ பார்த்து சோறு விட்டுங்க. என்ன டேஸ்ட்டு! பார்த்தீங்கிற பேர் வச்சுருந்தாலும் அவ்வளோ அருமை. சூப்பராக இருக்குங்க. இந்த பிரியாணி பார்க்கும்போது எனக்கு கார்த்திக் நினப்பு வருது. ஒரு நாள் பிரியாணி நான் கார்த்திக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். செஞ்சுருக்கும் போது ஒரு பள்ளி உள்ளே விழுந்துட்டு அந்த பள்ளியை தூக்கி அவனுக்கு போட்டு தான் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் அது பாய்ச்சல்லாம் ஆகலை. அதெல்லாம் ஒரு கதைங்க. அது ஒரு காலம், அழகிய காலம், கார்த்தியோட வாழ்ந்த நினைவுகள் போதும். பிரியாணி தின்ட்டு மறுபடியும் கார்த்தியை தேடி ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஆனால் அந்த வாட்ச்மேனு என்னை வெளியே அனுப்பிவிட்டானா அவனை நான் செருப்பாலேயே அடிப்பேன். கார்த்தி மாமா, இது தெரியுமா? வெங்காயம். அது வெள்ளையாக இருக்கு பாரு, அதனால வெங்காயம் அதுக்கு பேர். கருப்பாக இருந்தால் கங்காயம். எனக்கு ஆனால் வெள்ளை கூட ரொம்ப பிடிக்கும்டா. எப்போ மாமா இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்? அம்மா நீ சாப்பிட்டியா? மணினாச்சு 3 ஆச்சு மாமா. இருந்தாலும் ஆஃபீஸ் சாப்பிடுவியா இல்லை உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருப்பியா? நீ எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்லேயே இருப்பேன். சாப்பிட்டுட்டு வரேன். உன்னை இந்த சென்னையில் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிப்பேன். இந்த உலகத்திலேயே கண்டரொலி கார்த்தி சாப்பிட்ற மாதிரி யாருமே பார்த்துக்க முடியுங்க. அவ்வளோ அழகாக சாப்பிடுவான். ஐயோ மாமா, இந்த பிரியாணி திங்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுடா. உனக்கு நீ நானும் ஒரு வாட்டி மதுரை வரும்போது ஆரப்பாளையத்தில் அந்த காட்டுக்குள்ளே போனோம்ல, அப்போ அவசரத்துக்கு கறியே கிடைக்கல, கோழியே கிடைக்கல. மாமா நீ சிக்கன் கேட்டேன். பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு பாரு, குட்டி போட்டது. அதை எடுத்து கட் பண்ணி கார்த்தி வெங்காயம் நறுக்க, நான் அந்த நாயை நறுக்க. ஐயோ அந்த கூத்தை கேட்டு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. நான் கார்த்திக்கு பூனை பிரியாணி நாய் பிரியாணி தான் செஞ்சு கொடுத்தேன். அவன் உட்காந்து பச்சை மிளகா உரிக்க அந்த இடத்துல காட்டுக்குள்ள அம்மியில் அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு அம்மி இல்லைங்க. கார்த்தி அவன் வாயாலே அரைச்சு கொடுத்துட்டான். கார்த்தி அவன் வாயிலேயே போட்டு இஞ்சியும் பூண்டையும் போட்டு சமக்க சமக்க சமக்கல அவன் வாயில போட்டு அவன் மெல்ல, அதை எடுத்து நான் ஏன் வாயில போட்டு மெல்ல. ஐயோ 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 ஒரே கூத்து. இந்த கூத்தை பார்க்க கண்கொள்ளா காட்சி. அப்ப எங்கள்கிட்ட செல்லு கிடையாது அந்த காலத்துல. அது ஒரு காலம். இப்ப எப்ப மாமா அதே மாதிரி மறுபடியும் கார்த்தி நானும் மீட் பண்ணி நாய் பிரியாணி செஞ்சது மாதிரி இந்த வாட்டி உனக்கு ஒரு பூனை பிரியாணியோ ஒரு காடை பிரியாணியோ செஞ்சு தரேன் மாமா. வாமாம்மா காட்டுக்குள்ள போவோம். மறுபடியும் இஞ்சி பூடி பேசி எப்படிமா மறைப்போம்? உன் வாயிலையே வழி ஒல்லாச்சு. ஐயோ அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க 1000 கண்ணு பத்தாது. அந்த படைச்ச பிரம்மனே அந்த ஜீவனுங்களை ஏன் படைச்சோன்னு ஃபீல் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி ஒரு கன்றாவியான காட்சிடா, கன்றாவியான காட்சி. கார்த்தி மாமா உன்னை நினச்சி வயிற்றுல சோறே இருக்க மாட்டாங்குதுடா. இருந்தாலும் நான் ஏன் தெரியுமா சாப்பிட்றேன்? மனசுக்கு தெரியும் என்னோட காதல். இந்த வயிற்றுக்கு தெரியுமா? அந்த வயிறு பசிக்கும். என்னைக்கே வயிற்றை பட்டினி போடக்கூடாது. அந்த வயிற்றை பட்டினி போட்டோம்னா நமக்கு செலவு 100 மடங்கு வரும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. வயிறு காஞ்சிச்சுன்னா நம்ம நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. மாமா இந்த வயிற்றுக்கு தெரியாது. உன்னை தேடி ஊர் ஊரா சுத்தி, நான் காடு மேடா சுத்தி, இந்த உடம்புல தெம்பு வேணும். நான் உன்னை கண்டுபிடிக்கணும். உன்னை கண்டுபிடிச்சு தீருவேன். பெண்ணே உனது புதிய சபதம் எடு, கண்டாரொலி கார்த்தியை பிரியாணி வாங்கி கொடு, அதை கொண்டு போய் அவன் வாயில விடு.
அப்படின்னு நான் பிரியாணி வாங்கி கொடுத்து உன் வாயில வச்சு அதை திணிப்பேன்டா. அந்த நாள் வரும்டா. சோறு தின்ட்டு இப்போ வருவேன்டா திரும்ப. தெம்மா வந்து உன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி உன் மானம் போச்சு, மானம் போச்சே, மரியாதை போச்சே, மசுறு போச்சே, எல்லாம் போச்சுன்னு உன் மானத்தை வாங்கி உன்னை கப்பல் ஏற்றி உன்னை அசிங்கப்படுத்திட்டு தான் இந்த ஆத்மாவே சாந்தி அடையும். வருவேன்டா உன்னை தேடி மீண்டும்.